நீங்கள் ஒரு பைத்தியம், நான் இல்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் சிறையில் இருந்திருப்பீர்கள். நான் உங்களை காப்பாற்றுகின்றேன். இப்போது அனைவரும் உங்களை வெறுக்கின்றார்கள் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். ஏனென்றால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடனான தொலைபேசி உரையாடலின் போதே அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார். எப்படி என்றால், நீங்கள் ஒரு பைத்தியம், நான் மட்டும் இல்லை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த நேரம் சிறையில இருந்திருப்பீர்கள். நான் உங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இப்போது அனைவரும் உங்களை வெறுக்கின்றார்கள். இதன் காரணமாகத்தான் இஸ்ரேலையும் அனைவரையும் வெறுக்கின்றார்கள். ட்ரம்ப் மிகவும் கோபமாக பேசியதாக ஆக்சியோஸ் நிறுவனத்திடம் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மாதிரி இந்த தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு அனைத்து விதமான துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களும் நிறுத்தப்படும் என்று சொல்லியும், இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை தாக்காது அவர்களும் இஸ்ரேலை தாக்க மாட்டார்கள் என்று சொல்லியும் ட்ரம்ப் பதிவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொல்லினால், இஸ்ரேல் நகரங்களையும் மக்களையும் தாக்குவதை ஹிஸ்புல்லா நிறுத்தாவிட்டால் பெய்ரூட்டில் உள்ள அமைப்பினரினுடைய இலக்குகளை இஸ்ரேல் தாக்கும் என்று ட்ரம்பிடம் தெரிவித்திருந்தேன். எங்களின் இந்த நிலைப்பாடு மாறவில்லை. அதே சமயம் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் திட்டமிட்டபடி தொடர்ந்து செயற்படும் என்று சொல்லியும் நெத்தனியாக பதிவிட்டிருக்கிறார்.